வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மரது ககமுல அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அரிசி நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்ததாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொலனறுவை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்திலிருந்து சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும், தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜாலில் அதிக ஹெரோயின் பாவனினால் இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவது, ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஜே சுகன்யன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 23ஆம் தேதி நண்பனின் வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார். 24ஆம் தேதி அவரை பார்வையிட்ட வேளையும் மயக்க நிலையில் காணப்பட்டார். பின்னர் அவரை ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். ஊசி மூலம் அதிகளவான ஹெரோயினை உட்செலுத்தியதன் காரணமாக இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள போர் வீரர்களுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய ராஜ்யத்தின் இந்த தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, மாறாக LTTE ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான செல்வாக்கின் விளைவாகும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது நீதியல்ல, சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து நமது தேசத்தின் நல்லிணக்கத்தினை அவதானத்திற்கு உட்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடினமான முடிவுகளால் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த தடைகள் ஊடாக நமது இராணுவத்தின் மன உறுதி வீழ்ச்சியடையக்கூடும் எனவும், இதுபோன்று மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் இராணுவத்திற்கு போராடுவதற்கு தைரியம் இல்லாமல் போகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு ஒருபோதும் எவரையும் தடையாக இருக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா கலா போகஸ்வேவ பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கலா போகஸ்வேவ பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் பெண்ணொருவர் வீழ்ந்திருந்ததை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணொருவரின் சடலத்தை மீட்டதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஹரிபிரசாத் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். வவுனியா கலா போகஸ்வேவ பகுதியைச் சேர்ந்த 30 வயது இளம் யுவதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியில் வரி திருத்தங்கள் எதுவும் இருக்காது என்று ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் IMF ஒப்பந்தப்படி இந்த ஆண்டில் எந்த வரி சலுகையிலும் வழங்க முடியாது என்றும் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு வாகன இறக்குமதியிலிருந்து 300 பில்லியன் முதல் 350 மில்லியன் வரையான வருமானத்தை ஈட்ட அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. மின்சார மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்கள் உட்பட பல்வேறு வாகன மாதிரிகள் நாட்டிற்கு வந்துள்ளன. இருப்பினும் சுங்க அனுமதி இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் மொத்த வரி வருவாயை அரசாங்கத்தால் இன்னும் கணக்கிட முடியவில்லை என்று துமிந்த ஹூலங்கமுவ கூறியுள்ளார். இதேவேளை $1 பில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் விழித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒருமையில் இல்லை, பன்மையில் இல்லை, தேவை ஏற்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் ஜாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது.
இதன் பொழுது திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனா இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது அடைய அர்ச்சுனா நிப்பாட்டுடா குமரன் எனும் சொற்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கடற்தொழில் அமைச்சர் விழித்தார். தொடர்ந்து சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஜாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்வதாக தெரிவித்த கூட்டத்தினை இடையில் இடைநிறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலசல கூடத்தில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை சம்பவ தினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த உணவக உரிமையாளரை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை 1 மாத காலம் சிறையில் அடைக்குமாறு 60,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வீதியோரத்தில் கொள்கலனில் அமைக்கப்பட்டுள்ள இரு உணவகத்தில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த 2 கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 20,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணியொன்று தொடர்பில் 15 லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரனின் செயலாளர் உள்ளிட்ட 2 முன்னர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த தொகை கையூட்டலை பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் முரளிதரன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ள நிலையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கிராண்ட் பாஸ் காவல்துறையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிராண்ட் பாஸ் நாவலகம் வீதி பகுதிக்கு கடந்த 17ஆம் தேதி இரவு 9:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் இருந்து 2 நபர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 2 சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பில் கிராண்ட் பாஸ் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.